ஹாய் நண்பா, நீங்க வீட்டில இருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களுக்கான அதான் ஃப்ரெண்ட்ஸ் அன் அகாடமி. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, அண்ட் மோக் டெஸ்ட் இருக்கு. உடனே நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு, சோ அதை கிளிக் பண்ணிக்க. அதுல வந்து நம்ம கோட் டிஎன்பிஎஸ்சி 10ங்கிற கோட யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த லைவ் கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்டும் தராங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல பிரீமியம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு இன்ச் பை இன்ச் கவர் பண்றாங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கு அண்ட் அன்லிமிட்டட் ஆக்சஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக வேரியஸ் பேட்ச் கோர்சஸ் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. சோ உடனே நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதுல பாத்தீங்கன்னா 12 months பேக் ஆட்டும், அதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல நம்ம கோட் டிஎன்பிஎஸ்சி 10ங்கிற கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. உங்களால இந்த அமௌண்ட் உடனே பே பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க அப்படியே பே பண்ணிக்கலாம். அன் அகாடமி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. யாரெல்லாம் ஒன்றும் ஜாப்ஸ் கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸுங்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,000 தராங்க. ஓகே நண்பா, இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/2/2021. எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 322. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன போஸ்டிங் ஆட்கள் எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஜெனரல் எடுக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் டிஇபிஆர்னு சொல்லி எடுக்கிறாங்க, ஆஃபீஸர் டிஎஸ்ஐஎம்னு எடுக்கிறாங்க. இது 3 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது ஜனவரி 28 அடுத்த மாதம் 15/2/2021 வரை அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, வாங்க போஸ்டிங் வைஸ் எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஜெனரல்ல 270 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸர் டிஇபிஆர்ல 29 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸர் டிஎஸ்ஐஎம்ல பார்த்தீங்கன்னா 23 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 322 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 35,150 ரூபாயில இருந்து 62,400 ரூபாய் வரையும் தராங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதையும் பாத்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு வயது வரம்பு பாத்தீங்கன்னா 1/1/2021 இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 21 வயது முதல் 30 வயதுக்குள்ள இருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற கேண்டிடேட் எம்ஃபில் படிச்சிருந்தாங்கன்னா 32 வயது வரை அப்ளை பண்ணலாம். அதே பிஹெச்டி படிச்சிருந்தாங்கன்னா 34 வயது வரை அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 3 இதுக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் ஜெனரல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, இல்ல அதுக்கு இணையான படிப்பு படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் டிபிஆர்ல பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், இன்டகிரேட்டட் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஜிடிஎம் ஆர் எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல மாஸ்டர் டிகிரியில எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இன் எனி ஆஃப் த சப் கேட்டகரிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், பிசினஸ் டெவலப்மெண்ட், அப்ளைட் இது மாதிரி இதுல படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதையும் பாத்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லி 2 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகுறவங்களை பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாமினேஷன் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே ஃபேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா வெறும் சென்னையில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 100 rupees பே பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 850 ரூபாய் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ணணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/2/2021. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, ஜாப்ஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.